அண்மை செய்தியை பார்க்கிறோம். நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கின் விசாரணையை 15 மாதங்களில் முடிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர் முழுமையாக அறிந்து புகார் கொடுக்கும் விதமாக பெரிய அளவில் பத்திரிகை விளம்பரம் செய்ய வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிதி நிறுவன சொத்துக்களை பறிமுதல் செய்து வழக்கில் இணைக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இணைக்கப்பட்ட சொத்துக்களை உரிய சட்ட விதிகளை கொண்டு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கின் விசாரணையை 15 மாதங்களில் முடிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கில் இன்றைக்கு என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பல ஆயிரம் கோடி நிதி நிறுவன மோசடி செய்த நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் வழக்கு விசாரணையை 15 மாதத்தில் முடித்து சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் முழுமையாக அறிந்து புகார் கொடுக்கும் விதமாக பெரிய அளவில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிதி நிறுவன சொத்துக்களை பறிமுதல் செய்து வழக்கில் இணைக்க வேண்டும் எனவும் இணைக்கப்பட்ட சொத்துக்களை உரிய சட்ட விதிகளை பின்பற்றி சிறப்பு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று விற்பனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதன் தொகையை வழங்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுகளை குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்து முடிக்கவும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார். மதுரை தலைமையகமாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டது. இதன் இயக்குநர்களாக கபில், கமலக்கண்ணன் என பலர் உள்ளனர். இந்த நிறுவனத்துக்கு மதுரை, திண்டுக்கல், பாளையங்கோட்டை, தஞ்சை என பல மாவட்டங்களில் அலுவலகங்கள் உள்ளன. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாகவும் 2.5 முதல் 3 ஆண்டுகள் இரட்டிப்பாக தரப்படும் என்ற ஆசை வார்த்தை கூறி 5000 கோடி முதலீடுகளை வசூலித்துள்ளனர். இதை நம்பி பலர் முதலீடுகளை செய்துள்ளனர். ஆனால் கூறியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றியுள்ளனர். இதனால் பலர் மதுரை, திருச்சியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புகார் மனு அளித்தனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன், கபில், வீரசக்தி உள்ளிட்ட பலரை கைது செய்து தற்பொழுது அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் உள்ளனர். இதில் கபில் உள்ளிட்ட பலரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சண்டபாணி பிறப்பித்துள்ள உத்தரவில் நிதி நிறுவனங்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி அதன் மூலம் வைப்பு தொகை வைத்து 3.6 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 11,179 பேர் மட்டுமே தங்களது முதலீட்டை திரும்ப பெற்றுள்ளனர். இதில் 10,000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளது. 850 கோடி ரூபாய் சொத்துக்களை இதுவரையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற நிதி நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொருளாதார குற்றப்பிரிவுத்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக கண்டறிந்தும் விதமாக மோசடி குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கும் விதமாக தமிழக அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்ய வேண்டும். நிதி நிறுவனம் நடத்தி மோசடி சொத்துக்கள் நிறுவனங்களின் கண்டறிந்து மொத்தமாக வழக்கில் அவற்றின் மீது நிரந்தர உரிமை கோருவது தொடர்பான மனுவை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் உரிமை பெற்று விதிகளின்படி அவற்றை விற்பனைக்கு அல்லது ஏலத்திற்கு விட்டு அந்த தொகையை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் முறையான அனுமதி பெற்று முதலீடு செய்தவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். புதிய தார் சாலை அமைப்பதற்கு முன்பு பழைய தார் சாலையை முழுவதுமாக அகற்றிவிட்டு சாலை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. புதிய தார் சாலை அமைப்பதற்கு முன்பு பழைய தார் சாலையை முழுவதுமாக அகற்றிவிட்டு சாலை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் புதிய சாலைகளின் உயரத்தை உயர்த்துவதால் மழைக்காலங்களில் மழை நீர் வீடுகளுக்குள் போகும் அவல நிலை ஏற்படுகிறது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் பழைய தார் சாலையை அகற்றாமல் ஏன் புதிய தார் சாலையை போடுகின்றனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதிய தார் சாலை அமைப்பது குறித்து புகைப்படத்துடன் கூடிய பதிலறிக்கையை தாக்கல் செய்ய திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் பல இடங்களில் புதிய தார் சாலை அமைக்க அரசு திட்டமிட்டு தற்போது புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. புதிய தார் சாலை அமைப்பதற்கு முன்பாக பழைய தார் சாலை முழுவதுமாக அகற்றிவிட்ட பின்னரே புதிய சாலை அமைக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் பழைய தார் சாலையை அகற்றாமல் புதிய தார் சாலை அமைப்பதால் பாதாள சாக்கடை தொட்டிக்கு மேல் தார் சாலை
அமைப்பதால் மழைநீர் செல்ல முடியாத சூழல் ஏற்படுகிறது. மேலும் சில இடங்களில் வீடுகளின் தரைதளத்திற்கு மேல் புதிய சாலை அமைப்பதால் மழைநீர் வீட்டிற்குள் போகும் நிலை உருவாகி வருகிறது. புதிய தார் சாலை அமைப்பதற்கு முன்பாக பழைய தார் சாலையை அகற்றிவிட்டு நகராட்சி மற்றும் மாநகராட்சி விதிகளை பின்பற்றி தார் சாலையை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை பின்பற்றாமல் புதிய தார் சாலை அமைப்பதால் சாலையின் உயரம் வீடுகளை விட அதிகமாகிறது என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு மழைக்காலங்களில் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்து விடுகிறது. மேலும் புதிய சாலையின் உயரத்தை உயர்த்துவதால் மழைக்காலங்களில் நீர் வீடுகளுக்குள் போகும் அவலநிலை ஏற்படுகிறது என தெரிவித்த நீதிபதிகள் புதிய தார் சாலை அமைக்கும் போது அதன் உயரத்தை அதிகரிக்காமல் சாலையை அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். புதிய தார் சாலை அமைப்பது குறித்து புகைப்படத்துடன் கூடிய பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.